சேகரி, ஏல தம்பி சேகரி. என்னக்கா? ஏல, நான் வெளிநாட்டுக்கு வரக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறேன்னு எடுத்துட்டியா? ஏக்கா, அப்ளை பண்ணிருக்கேன்க்கா, சீக்கிரமா வந்துரும். நான் கேக்கும்போது அந்த வார்த்தையை தான் நீ சொல்லிட்டு தெரியல. எப்பதால வர அந்த பையன பாஸ்போர்ட்? ஏக்கா, 1-2 வாரத்துல வந்துரும்க்கா. ஏதோ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இருக்கா. அது முடிச்ச உடனே பாஸ்போர்ட் வந்துரும். வந்துரும் நொந்துரும் சொல்லிக்கிட்டே திரி. நான் தான் இதால நொந்து போய் திரியிறேன். என் புருஷன் என்னடான்னா வாரேன்னு அங்கேயே கிடக்காரு. நான் போயாத அவரை பார்த்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா நீ பாஸ்போர்ட் வரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கா. இங்க பார் தம்பி சேகரி, ஒரு வாரம் தான் உனக்கு டைம், அந்த பாஸ்போர்ட்டுக்கு டைம். அதுக்குள்ள வரலன்னு வச்சுக்க, வந்தாலும் வராட்டி பரவாயில்ல, நீ நான் போய் பிளேன்ல ஏறிடுவேன். ஏக்கா, ஃளைட் என்ன நம்ம ஊர் டவுன் பஸ்ஸா? நேரத்து உடனே ஏறி போய் உட்கார்றதுக்கு அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குக்கா. ப்ராசஸ் மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டே இல்ல 3 மாசமா. எப்பதான் அந்த பையனை பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு நான் வெளிநாட்டுக்கு போறதுன்னு தெரியல. அதுக்குள்ள எனக்கு என் புருஷனுக்கும் வயசானாலும் ஆவிரும். ஏக்கா, சீக்கிரமா போயிரலாம்க்கா, கவலைப்படாத ஆறுதல் மட்டும் சொல்லு. ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிடாத. பேதி இருப்பா, உனக்கு நான் 1008 பொண்ணு பார்த்துட்டேன். அந்த ஆளு உன் தம்பிக்கு பொண்ணை பாரு, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வாரேங்காரு. நீ ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு சம்மதம் சொல்லிதான் என் புருஷன் அப்பவே இங்க வந்திருப்பாரு. என் வாழ்க்கை கெடுத்ததே நீதானே. ஏக்கா, வாய் முடு, பேசாதல. உன்னையால அந்த ஆளுங்க வரமாட்டேங்காரு. இப்ப என்னடா நான் பல 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் போய் பார்க்க வேண்டியதாகி போச்சு. சோதனை பெரும் சோதனை, எனக்கு தான் இவ்வளவு சோதனை இருக்கு. இப்ப கூட சரின்னு சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கல. நான் வெளிநாட்டுக்கு போற செலவுலயே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். என் புருஷனும் அவரை தானா வந்து நிப்பாரு. என்ன சொல்ற, சம்மதமா? கல்யாணம் வேண்டானா சாமியார போறியா? வேற என்னல, அந்த 2 கொண்டக்காரிகளையும் கூட்டிட்டு பயணம் போலான்னு பாக்குறியா? அப்ப ஒருத்தியா? எவ்வளவா சொல்லு, இப்பவே கொண்டே அறுத்துட்டு வந்துறேன். ஒன்னும் இல்லன்னு ஏன்ட்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பார்த்தா என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன ஓடினாலும் சரி நிறுத்திக்க, இல்லன்னு வச்சுக்க கட்டு பண்ணி விடுவேன். வந்துட்டா குடுமி கும்மி அடிக்கிறதுக்கு. ஏலே, காப்பி நீ போட்டு கொடுத்துருவியா? இந்த குடுமி கொண்டே பார்த்தா 32 பால வெளியே தெரியுது. இவ பெரிய விஜிபி. அவளை பார்த்த உடனே அப்படியே காபி குடிக்கிறியா தண்ணி குடிக்கானே உபசரிக்கிறதுக்கு. ஏக்கா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்க்கு அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். ஆமா, இந்த குடுமி எல்லாம் காஸ்ட். உன்ன புல்லு தடுக்கனா கூட இங்க வந்து விழுந்துறியா? இவளுக்கு இவ்வளவு மரியாதை தேவைதான். ஏய் குடுமி, என்ன எதுக்கு வந்திருக்கா? என்ன காப்பி வேணுமா? பின்னால மாட்டு கொட்டாயில கல்லு தண்ணி ஊத்தி போட்டுருக்கே, போய் மடக்கு குடிச்சிட்டு போ. சேகர், நான் வாங்கிட்ட போய் ஆச்சரியத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன சாமி? சேகர், அது வந்து மாணிக்கண்ணா ஆபீஸ்ல எனக்கு வேலை
கூட கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அதுக்கு வரதான் உனக்கு இருக்கு. ஏக்கா சாமி ஃப்ரெண்ட் தானக்கா. போதும் போதும், இவ ஃப்ரெண்டுலாம் போதும். இதுக்கு மேல இந்த நட்புலாம் தொடரக்கூடாது. நான் மாணிக்கத்தை பார்த்து பேசியிருட்டோம். இவளுக்கு உனக்கு தொடர்பே இல்லாதபடிக்கு அவட்ட சொல்லி நான் இவளுக்கு வேற எங்கேயாவது வேலை போட்டு கொடுக்க சொல்லி. எல்லாருக்கும் ஒரே வயித்தெரிச்சலா தான் இருக்கு. ஆமா, இந்த குடுமி அப்படியே கோடியை தேடி கொடியை நாட்டிட்டாங்க, நாங்க வயித்தெரிச்சல் பட்டுட்டோம். நான் வேலைக்கு போறதுனால தான உங்களுக்கு வயித்தெரிச்சல். எங்க நான் வேலைக்கு போய் பெரிய ஆளாயிருவேனோனே உங்களுக்கு பொறாமதனால தான் வயிறு எரியுறியா? ஆமா, இவளை பார்த்து நாங்க பொறாம பிடிச்சிட்டோம். இங்க பார் குடுமி, நீ என் தம்பியை வந்து கூப்பிட்டனால தான் உன்னை நான் இவ்வளவு பேசியிருக்கேன். இவனை கூப்பிடாம இருந்தீனா உன்னை வந்து நான் பார்க்க போறதே கிடையாது. அதனால நான் உனக்கு ஒன்று சொல்லி கேட்டுக்க. நீ மன்னாரம் கம்பெனிக்கு போ, மாணிக்க ஆபீஸ்க்கு போ, எங்க வேணாலும் போ. ஏன் தம்பியை கூப்பிடக்கு ஏன் கார்ல போறதுக்குலாம் இங்க வரக்கூடாது. மரியாதை இங்க இருந்து ஓடி போய், இல்ல குடுமி பறந்துரும். இதுக்கு தான் நான் பயந்துகிட்டே வந்தேன். சில பேரெல்லாம் பார்த்தாச்சுன்னா பிரச்சனைகள் வருமேன்னு. நினைச்ச மாதிரியே வந்துட்டு நான் போறேன். ஆமா, இவர் வீஞ்சிட்டு பண்ணனே அப்படி நாங்க உட்கார்ந்து வருத்தப்பட்டுருவா. ஏல, இந்த குடிமிகாரியா என்னைக்காவது கூட்டிட்டு பைக்லயோ கார்லயோ போறத பார்த்தேன்னு வச்சுக்க, அவளுக்கு கொண்டே இருக்காது, உனக்கு மண்டே இருக்காது. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு பிடி, நான் சிரிச்சா வானவெடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பரணி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். ஏ சோத்து முட்டை, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். சின்ன குமி சா குமி சா குமி சா சா சா. ஹே சின்ன குமி சா குமி சா குமி சா சா சா. யம்மா யம்மா, இதுக்கு தந்து சோத்து முட்டை அம்மே கூடுது. யம்மா இங்க வாய்மா, மண்டே வந்து பாரு. ஏய் ஏல எதுக்கு மண்டே இப்படி வெட்டிட்டு வந்திருக்கா? பின்னாடி எதுக்கு முடி அப்படி கிடக்கு? முதல்ல முன்னாடி இருந்து இப்ப பின்னாடி இருக்கு. இப்படிலாம் முடிய வெட்டக்கூடாதுன்னு அந்த நித்திஷை டீச்சர் அடிச்சவெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்தா? ஏய் சோத்து முட்டை, டீச்சர் அவன் அடிக்கலாம், ஆனா என்னை அடிக்க முடியாது. ஆமா, உன்னை அடிக்க முடியாது, கண்டிப்பா அடிப்பாவ. இந்த மாதிரிலாம் முடி வச்சிருந்தா கண்டிப்பா அடி விழும். அடி விழலாம், ஆனா எனக்கு விழாது. பிடி சார் இந்த முடிய பார்த்தாலே கிரவுண்ட்ல வச்சே முடிய கத்திரிக்கோலால கட் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் கிளாஸ் டீச்சர் பார்த்தா அவ்வளவுதான், எச்எம் கூட்டிட்டு போயிருவாவ. நீ எதுக்கு முடி இப்படி வெட்டிட்டு வந்தா? இரு அம்மாட்ட சொல்லி. எம்மா எம்மா, என்ன பூமாரி, இங்க வா, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. சுத்த நேரம் உங்களை ரெண்டேரும் சேர்த்து விட்டுட்டு நாம வேலை பார்த்துட முடியாது. அடுப்பாங்கரையில இருந்து வேலை பார்க்கறதே பெரிய பாடா இருக்கு. இதுல என்னடான்னா அம்மா நொம்மானிக்கிட்டு ஓயாம. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? எம்மா இவனை எட்டி பாருமா. ஏ அஜய், என்னல மண்டை ஒரு மாதிரியா இருக்கு? எம்மா இப்ப நான் புது பியாசல்ல கட் பண்ணிருக்கேன். இது மாதிரி தான் இப்ப உள்ளவியெல்லாம் முடி வெட்டியவ. இது நல்லா இருக்கா பாத்து சொல்லு. எங்கள திரும்ப பாப்பா. பாருமா நல்லா இருக்கா? ஏலே, எங்க அப்பா காலத்துல தான் இந்த மாதிரி பங்கு விட்டு முடி வெட்டி இருக்கதை நான் பார்த்திருக்கேன். இப்ப போய் என்னால இத பேசணுங்க. எம்மா அதுதான் இப்ப பியாசல வந்திருக்கு. திரும்பவும் அந்த மாதிரி தான் இப்ப எல்லாரும் முடி வெட்டியவ. என் கூட படிக்க பையல்வெல்லாம் இப்படி தான் வெட்டியிருக்காங்க. நல்லா இருக்காமா? எம்மா இப்படி வெட்டவே கூடாதுமா, டீச்சர் கண்டிப்பா யாசுவாவ. டீச்சர்லாம் ஷார்ட்டா வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையன் முடி வச்சிட்டு வந்ததுக்கு டீச்சர் எப்படி தெரியுமா யாசுனாவ? எச்எம்ட்ட கூட்டிட்டு போயிட்டாவ. சோத்து முட்டை எப்படி போட்டு கொடுத்துட்டா பாரு. அம்மே இதை கேட்டுட்டு யாசுவாளோ? ஏல அஜய், இது மாதிரி வெட்டக்கூடாதாம்ல. பள்ளிக்கூடத்துல யாசு பண்ணி பூ மாதிரி சொல்லியா, நீ எதுக்கு இப்படி வெட்டிட்டு வந்தா? எம்மா அதெல்லாம் ஒண்ணு யாச மாட்டாமா, எனக்கு தெரியும். எம்மா இவன் பொய் சொல்றான். போன மாசம் ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வெட்டிட்டு வந்தா, அவனுக்கு எவ்வளவு யாச்சு விழுந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். எச்எம்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வீட்ல உள்ளவியெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு வர வச்சாங்க. அப்புறம் அந்த பையனை உடனே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு முடி வெட்டி கூட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி வெட்டக்கூடாதுமா, இவனை மறுபடியும் போய் ஒழுங்கா வெட்டிட்டு வர சொல்லு. பழைய மாதிரி வெட்ட சொல்லி, இது நல்லாவே இல்ல. சோத்து முட்டை எப்படி போட்டு கொடுக்க பாரு. அம்மா மட்டும் போட்டோம், அதுக்கு வரதான் இருக்குது. ஏல அஜய், வெட்டக்கூடாதுன்னு பூ மாதிரி சொல்லிட்டு இருக்கல, நீ எதுக்கு இப்படி வெட்டிட்டு வந்தா? ரூபாய்க்கு பிடிச்ச கேடா ஓயாம போய் முடி வெட்டிட்டு தெரிய முடியுமா? முடி வெட்டும் போதே ஒட்ட வெட்ட வேண்டியதான்ல. இனி அடுத்த வாரமே ரூபா தான் நான் முடி வெட்ட போறேன்பா. எம்மா ஸ்டைல், இந்த படிக்கிற வயசுல என்னல ஸ்டைல் வேண்டி கிடக்கு? டீச்சர் யாசு அவளம்ல, எதுக்கு இப்படி முடி வெட்டினா? எம்மா இது என்ன மாசம்? மே மாசம். இந்த மாசம் நான் என்ன ஸ்கூலுக்கு போறேன்? அதான் லீவ் விட்டாச்சுலம்மா. எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல இந்த ஒரு மாசமா வச்சுக்கிடியம்மா. இவ சொல்லியா நீ
அப்ப பார்த்தாலும் ஏசுதான் ஜீவாவை என்னைய தான் சத்தம் போடுவாவே. எம்மா அப்ப நம்ம அப்பாக்கு இதே ஸ்டைல்ல வெட்டி விட்டுருவோமா? எம்மா இவன பாருமா, இவன் கிட்டதெல்லாம் அப்பாவே சேர்த்து கெடுக்கேங்க. அஜய், உனக்கே இந்த முடி வெட்டி நல்லா இல்ல, உங்க அப்பாக்கு எப்படி நல்லா இருக்கும்? ஒழுங்கா கடையில போய் கொடுத்த ரூபாய்க்கு கொஞ்சம் கட்டையா வெட்டி விடுங்க, எங்க அம்மா சத்தம் முடியாதுன்னு சொல்லு. ஏம்மா அதெல்லாம் ஒரு தடவை வெட்டிட்டு தான் ரூபா கொடுத்திருக்கு. இனி ரெண்டாவது தடவை கட்டையா வெட்டணும்னா அதுக்கு தனியா ரூபா கொடுக்கணும். அப்ப ரூபா தான பாரு. ஜோதி கேக்குனே இருங்க என்னைய. ரூபா எங்கல இருக்கு? நானே அந்த மசாலா டப்பாக்குல கடுகு டப்பாக்குல அங்கங்க கடந்தே பறிக்கி தந்தேன். உனக்குலாம் ரூபா மரத்துல காய்ச்சி உளுப்பிட்டு வரேன்னு நினைப்பு. ஆமா ரூபா மரத்துல தான் காய்க்குது. என்னது ரூபா மரத்துல காய்க்குதா? உங்க அப்பா அப்படியே மரத்துல இருந்தா உளுப்பி எடுத்துட்டு வரவளா? எந்த ஊர்ல எல்லாம் ரூபா மரத்துல காய்க்குது? எம்மா ரூபா எதுல அச்சடிக்காம? காகிதத்துலதான். அந்த காகிதம் அப்படினா எதுல இருந்து வருது? மரத்துல இருந்தல. அப்படினா ரூபா மரத்துல இருந்து தான வருது. என் பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கு? பாத்தியம்மா நான் அறிவு பிள்ளை. அதனால தான் லீவ் விட்டு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் ஸ்டைலா முடி வெட்டிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மா செல்லம்மா, இல்ல அந்த ஒரு மாசமா வச்சுக்கிடியேம்மா. அடுத்த மாசம் முடி வெட்டும்போது மாத்திடுவேன். சரிப்பா வச்சுக்க. எம்மா என்ன உனக்கு முடி வெட்டணுமா? சோத்து முட்டை வா, நானே கத்திரி எடுத்து கட் பண்ணி விட்டுறேன். மீன்காரக்கா டூர் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சா? டூருக்கு எங்க போனா? குழந்தை பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனா. அப்படியே சேர்த்து மொட்டை அடிச்சு காது குத்துறதையும் வச்சுட்டாவ. ஆனா கூட 2-3 நாள் ஆயிட்டு. அப்படியாக்கா, நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் புருஷனுக்கு சோறு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு பத்தியலா. அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது. சில பேர் புருஷனை பாட்டுட்டு கூட போயிரியாவ. புருஷன்வளும் வீட்டுல பொங்கியாக்கி அழகா தின்னுபடியாவ. நம்மளுக்கு வாச்சது இருக்குது பாருங்க, அது ஒரு சுடு தண்ணி கூட வச்சுக்கிடாது. அதனாலதான்க்கா என்னால வர முடியல. இல்லனா நானும் உங்க கூட ஜாலியா டூருக்கு வந்திருப்பேன். சரி அடுத்த தடவை போகும்போது வா, புருஷனை 4 நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொல்லு. சரிக்கா. பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாவ? அதுவா பார்வதினே, அவிய பாட்டி வேற வச்சிருக்காவ. ஓஹோ, அந்த மொட்டை அடிச்ச பாட்டி பேர் வச்சிருக்காவளோ? ஆமா. சரிக்கா, அங்க போனியில கவனிப்புலாம் எப்படி இருந்தது? நல்லா பாத்துக்கிட்டாவளா? ஒரு வேலையும் செய்ய விடல. தின்னுட்டு அந்த படுத்து தான் கிடந்தோம். அந்த பாட்டியோட மர்மம் வந்திருந்தாவல்ல, ஆவியிலே எல்லா வேலையும் செஞ்சுட்டாவ. எப்படி போச்சுனே தெரியாம இத்தனை நாள் அங்க போயிட்டு நல்லா இருந்து ஜாலியா உட்காந்து கதை விடுவோம், நல்லா சாப்பிடுவோம், நிம்மதியா தூங்கி முழிப்போம். நாள் போனதே தெரியலன்னா பாத்துக்கியா. அப்படியாக்கா, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிய. ஆமா சத்தியம்மா, நீங்களும் வந்திருக்கலாம். எனக்குலாம் இந்த ஊருக்கு வரையே பிடிக்கல. இன்னும் ஒரு வாரம் அங்க இருக்கலாம்னு தான் தோணுச்சு. இந்த வாரம் தான் போவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாவ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடமா யார் அது? போலீஸ். என்னாச்சுங்க? எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு செஞ்சவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். என்ன போலீஸ்காரனே, எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க? உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வரலமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமேன்னு வந்தேன். என்கிட்டயா? என்ன கேட்கணும்னே? நான் தான் அங்க வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. எங்க வச்சு சொன்னீங்க? அது வேற கதை. இப்ப எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க? கூப்பிடலமா, ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். விஷயமா என்னது? இந்த ஊர்ல சரோஜான்னு யாராவது தெரியுமா? என்னது சரோஜாவா? அது இது வானர்ல. ஓ அப்படியாம்மா, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அப்படிங்களா? கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போறீங்களா? நானா? ஆமாம்மா, கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்கு? அவங்கள பார்த்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்னது விசாரிக்கணுமா? என்னாச்சு? வானர் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களோ? அத நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேம்மா, உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்ல முடியாது. கொஞ்சம் எனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுங்க. ஐயோ, நம்ம கூட்டிட்டு போனா நம்மள மாட்டிக்கிட கூடாதே. அவிய கூட தான நம்மள வந்தோம். இந்த வானர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறியாவ, நம்மளே சேர்த்து மாட்டி விட்டுறியாவ. இப்படிதான் கோயில் நகையை திருடி மாட்டிக்கிட்டாவ, நம்மளே சேர்த்து மாட்டி விட்டுட்டாவ. இப்ப என்ன தப்பு செஞ்சாவன்னு தெரியலையே. மா, கொஞ்சம் அவங்க வீட்டை காமிங்கம்மா. காமிக்க கொஞ்சம் எதுக்குன்னு சொல்லிருங்களா? இங்க பாருங்கம்மா, நான் அதை அவங்க கிட்ட தான் சொல்லுவேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் எனக்கு அந்த வீடை வந்து காமிங்க வாங்க. மீன்காரக்கா, சரோஜாக்கா வீட்டை காமிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டிட்டு போய் காமிங்க. இல்ல சத்தியமா, ஒரு பிரச்சனை இருக்கு. என்னக்கா பிரச்சனை?
ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, கூட்டிட்டு போய் காமிங்க. சரி, நம்மள தேடியே சுவாதன வாசல்ல வந்து நிக்குதே. என்ன எதை பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்க? அந்த ஊர்ல நடந்த பிரச்சனை எதுவும் இல்லல்ல? எந்த ஊர்லமா பிரச்சனை? இல்லனே, வானர் அந்த ஊர்ல நகையை திருடிட்டாவேன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுல்ல. அததான் ஏதோ விசாரிக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். எந்த ஓனர்மா? யார் திருடுறா? அதானே நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்களா? சரோஜா அவியதான். ஓஹோ, உங்க மேல கேஸ் வேற இருக்கா? கேஸ் இல்லனே, அது ஒரு திருட்டு கேஸ். திருட்டா இருந்தாலும் கேஸ் தாம்மா. வாங்க போவோம், உங்க வீடு எங்க இருக்குன்னு காமிங்க. மீன்கரக்கா, எனக்கா மறுபடியும் உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காவ? என்னைய தேடி வரல செல்லம்மா, வானரை தான் தேடி வந்திருக்காவ. என்னது, வானர் வேலை தேடி வந்திருக்காப்ல? அதான் அங்கே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டவன் சொன்னீல்ல, மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்காவ? தெரியவில்லையே, இந்த வானர் என்ன செஞ்சாவனே தெரியவில்லையே. அவ்வியலால நம்ம ஊருக்கு தான் கஷ்டம். சார், எங்களுக்கு அவ்வியல நல்லாவே தெரியும், சரியான திருடிதான். வாங்க, நாங்களே வானர் வேலை காட்டி தரோம். ஏமா, உங்களுக்கு தெரியுமா சரோஜாவோட வீடு எதுன்னு? நல்லாவே தெரியும், அந்த வானர் வேலை தெரியாத ஆளே கிடையாது இந்த ஊருக்குள்ள. 10 வீடு 10 மாடு சிலபல கோழிகள் வச்சிருக்காவ. வாங்க, நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஐயே, என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காவனே தெரியல, நம்மள பின்னாடியே போவோம். எதுக்கு சரோஜாக்காவை தேடி போலீஸ் வந்திருக்கு? நம்மளும் பின்னாடியே போய் என்னன்னு பாப்போம்.